எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு. ஆனா என்னோட குறிக்கோளை அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட லட்சியம் முடிகிற வரைக்கும் நான் போராடுவேன். சந்தோஷ், சந்தோஷ் வேண்டாம், வேண்டாம் சந்தோஷ், வேண்டாம். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டாம் சந்தோஷ். அவன் உங்க பையங்க. இங்க பாருமா, பையனை சீக்கிரமா இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு. ஏன்னா என்னாலேயே எங்க அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. உடனே நீ பையனை கூட்டிட்டு இங்கிருந்து போமா, போ. இந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடு. சீக்கிரம் போமா. உன்னோட முழு சக்தியும் இவ்வளவுதானா? போதும்டா. நான் எங்க இருக்கேன்? பாபா, பாபா. பாபா, சுகனியும் அவளையும் காப்பாத்துங்க. பாபா, போங்க. எங்களை விடு, என் புள்ளைய விட்டுடு. இது என்னோட ராஜ்யம், என்னோட ராஜ்யம் தான் இது. இன்னைக்கு இவனை நான் பலி கொடுத்தே தீருவேன். பாபா, பாபா, என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. ஏய் துஷ்ட சக்தியே, ஒழுங்கா அவனை விட்டுரு. இவனை கொல்றதுனால உனக்கு என்ன லாபம்? போடா முட்டாள். பாரு, உன்னோட மந்திரத்தை விட என்னோட தந்திரத்துக்கு சக்தி அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன் கண்ணு முன்னாடியே இவனை இன்னைக்கு கால ராட்சசருக்கு இவனை பலி கொடுத்து நான் மரணமே இல்லாத அமரனா மாறிடுவேன். அமரனா இல்ல, இந்த மாதிரி நடக்க நான் என்னைக்கும் விட மாட்டேன். என்ன, நீ என்ன தடுக்க போறியா? இன்னைக்கு இந்த பிரச்சனைய நான் ஒரேடியா முடிச்சுட்டே போறேன். பாபா, என் கண்களை பாரு. 8 வருஷமா நான் உனக்காக தவமா காத்திருக்கேன். இன்னைக்கு காலராட்சசனுக்கு ஒன்னு பலி கொடுத்து நான் அமரனாக போறேன். என்னைக்கும் எனக்கு மரணங்கிறதே கிடையாது. பாபா, என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணுங்க, இல்ல அவன் என் பையனை கொன்னுடுவான். பிரபு, இவனுக்கு 3வது கண் முளைக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா எங்க கால ராட்சசன் வரப்போறான். அதுக்கு முன்னாடி நாம இவங்க 2 பேரோட ஆத்மாக்களையும் பிரிச்சு எல்லாத்தையும் உடனடியா நாம அழிச்சாகணும். உடனடியா அழிச்சாகணும். சுகன், ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல.